அன்பானவர்களே, நம் வேளாங்கண்ணி அன்னையின் அருளை பெற மக்கள் ஏன் இவ்வளவு தூரம் பாத யாத்திரையாக நடந்து செல்கிறார்கள்? அவர்களின் வேண்டுதல் நிறைவேறவும், தவக்காலம் மற்றும் அவர்களின் அர்ப்பணிப்புக்காகவும், கடவுள் தங்கள் வாழ்வில் செய்த பெரிய நன்றியுணர்விற்காகவும், சமூக ஒற்றுமைக்காகவும், இவற்றை அனைத்திற்காகவும் ஒவ்வொருவரும் தங்களின்காக அன்னையை காண பாத யாத்திரையாக ஒவ்வொரு ஆண்டும் நடந்து சென்று அன்னையை தரிசித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் தங்கள் வாழ்வில் உள்ள கஷ்டங்கள் நீங்கவும், குடும்பத்தின் அமைதிக்காகவும், குழந்தை வரம் வேண்டியும் மக்கள் அன்னையிடம் வேண்டி பாத யாத்திரையாக செல்கின்றனர். நடந்து சென்றால் அன்னை நம் குறைகளை கேட்பார் என்பது பலரின் அசைக்க முடியாத ஒரு பெரிய நம்பிக்கை. மேலும் அர்ப்பணிப்பு, தங்களையே அவர்கள் அர்ப்பணிப்பதன் மூலம் பாதங்களில் ஏற்படும் வலி, தகிக்கும் வெயில் மற்றும் உடல் சோர்வு ஆகியவற்றை பொறுத்து கொண்டு நடப்பது ஒரு வகை தவமாக கருதப்படுகிறது. இது ஒருவரின் ஆன்மீக பலத்தையும் கடவுள் மீதான அர்ப்பணிப்பையும் சோதிக்கும் ஒரு வழியாகும். ஆதலால் மக்கள் அனைவரும் பாத யாத்திரையாக நடந்து அன்னையை தரிசித்து கொண்டிருக்கிறார்கள். நன்றியுணர்வு, மக்கள் தங்கள் வாழ்வில் கிடைத்த பெரிய நன்மைகளுக்காகவும், தீராத நோய்கள் தீர்ந்ததற்காகவும் அன்னைக்கு நன்றி சொல்ல மக்கள் பாத யாத்திரையாக சென்று கொண்டிருக்கிறார்கள். கேட்டதை கொடுக்கும் அன்னை என்று தங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களுக்கு கைமாறாக இந்த சிரமமான பயணத்தை மகிழ்ச்சியுடன் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சமூக ஒற்றுமை, இன்றைய காலகட்டங்களில் நம் சமுதாயத்தில் இனம் மதம் கடந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றாக நடப்பது ஒரு பெரிய சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குகிறது. வழியெங்கும் மற்றவர்களுக்கு தொண்டு செய்வதும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்வதும் இந்த பயணத்தின் சிறப்பான அம்சமாக கருதப்படுகிறது. எனவே மக்கள் அனைவரும் வேளாங்கண்ணி தாய் தங்கள் வாழ்வில் செய்த அனைத்து புதுமைகளுக்காகவும், தீராத நோய் தீர்ந்ததற்காகவும், தங்கள் வாழ்வில் கேட்டதை அனைத்தையும் பெற்றுக்கொண்டதற்காக நன்றியுணர்வுடனும், வேண்டுதல்கள் நிறைவேறியதற்காகவும் தங்களை அன்னையிடம் வேண்டிக் கொள்வோம். நாமும் நம் வாழ்வில் நடந்த புதுமைகளுக்காகவும், அன்னை நமக்கு செய்த அனைத்து அதிசயங்களுக்காகவும், அற்புதங்களுக்காகவும் நாம் அன்னைக்கு நன்றி செலுத்துவோம். மரியே வாழ்க.